கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய பொறியாளர்களின் கூட்டமைப்பின் சார்பில் டெக் எக்ஸ்போ 2025 என்ற தலைப்பில் 3 நாள் உற்பத்தி கண்காட்சி மற்றும் மாநாடு தொடங்கியது. ஓசூரில் தனியார் அரங்கில் தொடங்கிய இந்த கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனையடுத்து 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் புதுமையான தொழில்நுட்பங்கள், ரோபோட்டிக்ஸ், வேளாண் கருவிகள் மற்றும் மாசு கட்டுப்பாடு சாதனங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. இந்த கண்காட்சி தொழில்துறை வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கும் முக்கிய தளமாக அமைந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியை எம்எல்ஏ ஒய் பிரகாஷ், மேயர் சத்யா மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். ஓசூர் டெக் எக்ஸ்போ 2025 சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொழில்நுட்பம் மற்றும் இன்ஜினியரிங் மார்வலஸ் தொழில் கண்காட்சி நம்முடைய பொருட்காட்சிகளில் முதன்மையாக இருக்கின்றது. அதன்படி நாம் இங்கு பொருட்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். 200 ஸ்டால் போட்டிருக்கோம். அதில் 175 ஸ்டால் வந்திருக்காங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடிக்கு இலக்கு நியமித்து அதனுடைய பொருட்களை வாங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம்.